வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படித்தேன், சிம்ப் மைண்ட் செட் அப்படிங்கிற புக்கு. அதாவது நம்மளும் சிம்பான்சியும் ரொம்ப க்ளோஸ் கசின்ஸுங்கிறது நம்மளால எவல்யூஷன்னு சொல்ல முடியும். இந்த மைண்ட் செட்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது நம்மளோட ப்ரீஹிஸ்டாரிக் பிரெயின். அவரை சிம்பிளாக புரியறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பிரெயின் 3 சைஸாக இருக்குது. ஒரு ஹியூமன் பிரெயின், நம்ம மூளை இருக்கிறது, இன்னொன்று சிம்பான்சி பிரெயின், 3வது கம்ப்யூட்டர். இந்த ஹியூமன் பிரெயினும் இந்த சிம்ப் பிரெயினும் கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுங்கிறது புரியறதுக்காக சொல்கிறார். இந்த பிரெயினுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸு, 10-11 பார்ட் இருக்குது, அதெல்லாம் உண்மை. இது உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறார். இந்த சிம்பான்சிங்கிறது நம்மளோட முன்னோர்லேருந்து வந்தது. 650 ஜெனரேஷன் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா, ஒரு அம்மாலேருந்து 2 சிஸ்டர் வராங்க. ஒரு சிஸ்டர் இவால்வ் ஆகி ஹியூமனாக போகிறாங்க, இன்னொரு சிஸ்டர் இவால்வ் ஆகி சிம்பன்சியாக போகிறாங்க. ஸோ நம்ம பிரெயின்ஸ் மோர் ஆர் லெஸ் டிஎன்ஏல ஒரே ஒரு லிங்க் மாறினா சிம்பான்சியும் நம்மளும் சேம். ஸோ சிம்பான்சியை நீங்கள் படித்தீங்கன்னா நம்ம 650 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிம்பான்சிங்கிற மைண்டு எப்போதுமே சர்வைவலை நோக்கி போகும். ஏன்னா அது ஒரு ட்ரூப்பில் இருக்கும். அந்த ட்ரூப்பை விட்டு தனியாக போச்சுன்னா அதால் சர்வைவே ஆக முடியாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ ஏதாவது புதி மரத்து மேலே லெப்பர்டு ஏறி அடிச்சிடுச்சுன்னா செத்துரும். ஸோ அந்த ட்ரூப்போடு இருந்தால் தான் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ எனிதிங் அந்த ட்ரூப்பை விட்டு வெளில போகிறது, அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டுனா அதுக்கு உடனே பயம் வந்துடும். ஸோ அது இம்மீடியட் ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு சைட் ஆஃப் தி பிரெயின். அது உங்களோட இம்பல்சிவ் ஆக்ஷனுக்கு ரொம்ப காரணம். ஃபஸ்ட்டா ஏதாவது சாப்பிட்ணும், உங்களுக்கு வர ஆன்சைட்டி அட்டாக்கு, பேனிக் அட்டாக்கு, இது எல்லாமே சிம்பான்சி பிரெயினால் வருது. உங்களுக்கு வர பயம், இர்ரேஷ்னல் ஃபியர் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரும். அந்த இர்ரேஷ்னல் நம்மளுக்கு ரேஷ்னல் ஃபியர் வருது இந்த சிம்பான்சி பிரெயினால் தான் வருது. இந்த சிம்பான்சி பிரெயினுங்கிறது நம்மளோட ப்ரிமிட்டிவ் பிரெயின். இந்த ப்ரிமிட்டிவ் பிரெயினை உங்களால் உடனே அழுத்த முடியாது. இந்த ஹியூமன் பிரெயினோட இந்த சிம்பான்சி பிரெயின் 50 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல்ங்கிறார் அவர். ஸோ 2 சைட்லேருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சுன்னா அந்த சிம்பான்சி பிரெயினை சிம்பான்சி பிரெயின் தான் வெளில வரும். இந்த ஹியூமன் பிரெயினோட இம்பேக்டு வெளில வராது. அதனால் உங்கள் சர்வைவல் குவெஸ்டன்னால் இந்த சிம்பான்சி பிரெயினுங்கிறது உங்கள் ஹியூமன் பிரெயினை ஓவர் ரூல் பண்ணிடும். உங்களுக்கு வர பேனிக் அட்டாக், ஆன்சைட்டி அட்டாக், ஒரு விஷயத்தில் வர கோபம், இது எல்லாம் உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணுறது உங்கள் சிம்ப் பிரெயின். ஆக்சுவலாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, காமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே 2 மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியுங்கிறத அவர் சொல்கிறாரு. நான் அனுபவிச்சிருக்கேன் அது. ஸோ ஒன்று சிம்பான்சி, இன்னொன்று ஹியூமன். இந்த சிம்பான்சி ஹியூமனும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் எப்போதும். இட் டிபெண்ட். அந்த கம்ப்யூட்டருங்கிறது நீங்கள் 2 பேரும் எந்த முடிவு சொல்லுதோ அந்த முடிவை எடுத்துக்கும். சிம்பான்சி ஸ்ட்ராங்காக அந்த முடிவை சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பான்சி முடிவு தான் வெளில வரும். ஸோ அந்த சிம்பான்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த சிம்பான்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் பல டெக்னிக் சொல்கிறார் அந்த புஸ்தகத்தில். அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த சிம்பான்சி காம் ஆகி உங்களோட அது கூட வரும். அதை கூட கூட்டிகிட்டு போகிறது தான் உங்கள் வேலை. அந்த சிம்பான்சி பிரெயினை உங்களால் அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களை காலி பண்ணிடும். ஏன்னா இந்த சிம்பான்சி பிரெயினுங்கிறது உங்களோட சர்வைவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சர்வைவலுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால அதுதான் பிரதானம் எடுக்குது. சம்டைம்ஸ் இன்றைக்கி இந்த மாடர்ன் வேர்ல்டில் அது பண்ணக்கூடிய சேட்டைகள் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரெயினுக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டு தெரியாது. அதோட வேர்ல்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஜங்கிளில் நீங்கள் சர்வைவுக்காக பண்ண பிரெயின். அதோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாக இருக்கும். நான் பெரிய ஆள் அப்படிலாம் இருக்காது. செல்ஃப் எஸ்டீம் லோவாக இருந்தால் தான் ஒரு குரூப்பில்
நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். எனக்கு மானம், வெக்கம், ரோஷம், நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா குரூப்லேருந்து வெளில எடுத்து வச்சுருவாங்க. குரூப்லேருந்து வெளில எடுத்து வச்சுட்டாங்கன்னா நீங்கள் சர்வைவே ஆக முடியாது. புளியை வந்து அடிச்சிடும், நைட்டு ஒழுங்காக தூங்க முடியாது, இது மாதிரி பல வரும். ஸோ இந்த சிம்பான்சி பிரெயினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த சிம்பான்சி பிரெயினை நீங்கள் அவுட்ரைட் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு ரேடார் மாதிரி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்கறது. அந்த சிம்பான்சி பிரெயினை நீங்கள் ஓவர் ரூல் பண்ணாமல் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியரியை எழுதினவர் ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் ஸ்டீவன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர். இந்த ஸ்டீவன் பீட்டர்ஸ் எப்படி பெரிய ஆளானார்னா, பிரிட்டிஷ் சைக்கிளிங் ஒலிம்பிக் டீமுக்கு இவர் கோச்சாக வர்றார். இவர் வந்து அந்த லீடிங் சைக்கிளிஸ்டோட ஒர்க் பண்ணுறாரு. அதேமாதிரி ரான் சலிவன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்னூக்கர் பிளேயரோட ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி அவங்களுக்கு இந்த சிம்ப் மைண்ட் இருக்குது அப்படின்னு புரிய வச்சு அந்த சிப் மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தராரு. அந்த சிப் மைண்டை ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுக்கலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் யூடியூப்பில் போய் ஸ்டீவன் பீட்டர்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா பல இன்டர்வியூ வரும் அவரது. அதை நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம். பல விஷயங்கள் வரும். அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், 40 வயசுக்கு மேலே என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு 40 வயசில் யாராவது செத்து போயிட்டாருன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ரொம்ப அன்னர்வ் ஆகிடுவாங்க. அது மாதிரி அன்னர்வ் ஆகிட்டோம்னா எதனால அன்னர்வ் வரும்? இந்த அன்னர்விங் எதனாலனா 40 வயசில் செத்து போகிறது எக்ஸ்ட்ரீம்லி ட்ராஜிக். யாரும் காரணம் இல்லாமல் 40 வயசு டக்குன்னு செத்துட மாட்டாங்க. அப்போது அதோட எங்களுக்கெல்லாம் வயசு ஜாஸ்தியாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபியர் வருது, நம்ம டைமும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு புரியுறது. அது உங்களோட சிம்பிரிங் உங்களை அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணும்? நீங்கள் ரெடியா, உங்கள் டைமும் வந்துடும், நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது. அந்த பயம் நிஜம். அந்த பயத்தை நீங்கள் தான் டீல் பண்ணியாகணும். எப்படி டீல் பண்ணுவீங்கங்கிறது தான் இந்த புத்தகத்தோட தாத்பரியம். இது நான் எனக்கு வந்ததை சொல்கிறேன். ஒரு 2 வருஷமாகவே எனக்கு இது மாதிரி நான் என் ஏஜ் குரூப்பில் யாராவது இறந்துட்டாலே எனக்கு ஒரு பயம் பிடிச்சிக்கும். ஆனால் அந்த ஆளோட லைஃப் ஸ்டைல் வேறு, என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு. அதெல்லாம் உங்கள் பிரெயின் யோசிக்காது. நம்ம பிரெயின் என்ன சொல்லும்? அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன, நீ ப்ரிப்பேர்டாக இருக்கியா அப்படிங்கிறத திரும்பி திரும்பி கேட்கும். டு சச் அன் எக்ஸ்டென்ட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே சம்டைம்ஸ் உங்களால் ஃபியரே பேரலைஸ் ஆகிடும். எப்படி அந்த சிம்ப் பிரெயின்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி உங்களை காம் டவுன் பண்ணிக்கிறீங்கிறது தான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா இல்லை ஃபெயிலியர் ஆவீங்களா அப்படிங்கிறது தெரியும். அந்த சிம்ப் பிரெயின் சொல்கிறதுல லாஜிக் இல்லாமல் இருக்காது, டெஃபினட்டாக லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் சிம்ப் பிரெயின் கிளப்பி விட்டதுனால தான் எனக்கு ஒரு கொரோனா ஃபஸ்ட்டு வேவ்லேயே எனக்கு வந்தது. அதில் கிளப்பி விட்ட பயத்தில் தான் ஹெல்த்துக்கு நான் ஏதாவது பண்ணணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். கொரோனா வந்தது, ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. வெயிட்டு திரும்பி பயங்கரமாக ஏறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபியர் வருது எனக்கு. ஏன்னா டாக்டர்கிட்ட பேசி என்ன பண்ண, ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுறது அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபியர் வருதோ நம்ம உடனே என்ன சொல்லுவேன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றியாச்சு, நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணியாச்சு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாச்சு, மெடிக்கலி எக்ஸாமின் பண்ணிக்கிறோம், டெய்லி கார்த்தால எழுந்தோடனே முதல் வேலையாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம், டீஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம், டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கிடையாது. டெய்லி ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், இதனால என் லைஃபு எனக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு மேலே என்னால் ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. இதுக்கு மேலே வரதை எதிர்கொடுத்துருவோம் சிம்ப் அப்படின்னு சொல்லி சிம்பை ஆஃப் பண்ணு. இது என் கேஸை உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பல பேருக்கு பல ப்ராப்ளம் வரும். இப்போ நான் என் மெத்தடை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் மெத்தடை கண்டுபிடிக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க.
இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.